A very good morning to my dear friends. இந்த காலை வேளையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு நேம்லெஸ் கேரக்டர், பேர் கூட இல்லாத ஒரு கேரக்டர். ஆனால் அந்த வாலிப பொண்ணு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். இது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். தட்ஸ் அ ஸ்லேவ் கேர்ள், ஒரு அடிமை பெண்ணு. அந்த நாமானுடைய மனைவிக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்கிறதுக்கு ஒரு ஸ்லேவ் கேர்ளாக இஸ்ரேல்ல இருந்து கேப்டிவாக கொண்டு வரது. She was a captive taken from Israel. So இந்த பொண்ணோட நிலைமை நீங்க யோசித்து பாருங்க. அவ குடும்பத்தோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அவனோட தாயார் தகப்பனார் கூட நல்ல ஒரு அன்பா, அம்மா வீட்டு சாப்பாடு அன்போட அவங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருப்பாங்க. சடனாக இவர் ஆர்மி கமாண்டர், சிரியாலோட ஆர்மி கமாண்டர் போய் அட்டாக் பண்ணி எல்லாரும் அடித்து கொன்று போட்டு இந்த பொண்ணை ஒரு அடிமையாக கொண்டு வரம்ப எவ்வளோ காயங்கள், மனதுல எவ்வளோ காயங்களோட இந்த வீட்டுல அவ வந்து இருப்பான்னு யோசித்து பாருங்க. அது மாத்திரம் இல்ல, நாட் ஓன்லி த பாஸ்ட் ஹர்ட்ஸ் அண்ட் wounds, பட் ஆல்சோ அந்த வீட்டுல கூட அநேக காயங்கள், அநேக வார்த்தைகள் மூலமாக, அநேக நடவடிக்கைகள் மூலமாக எவ்வளோ காயங்களோட அந்த பொண்ணு இருந்திருப்பா. The young girl would have been going through a very tough time even in this home. But in spite of what the situation was, இந்த வாலிப பொண்ணு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யறா. நாமானுக்கு குஷ்டரோகம் இருக்கு, லெப்ரசி இருக்குன்னு தெரிந்த உடனே அந்த நாமானோட மனைவி அந்த மிஸ்ட்ரஸ் போய் சொல்றாங்க, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். இப்ப யோசித்து பாருங்க, நாம இருந்தோம்னா கண்டிப்பா இவருக்கு தேவை, எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறார், எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்க, ஆண்டவர் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தேவைதான் சொல்லி முடிச்சிருப்போம். ஆனா this girl overcame the evil with good. எவ்வளவு அநியாயம் அவ வாழ்க்கை நடந்தாலும் அந்த தீங்க நன்மையால மேற்கொள்றத பார்க்கிறோம், ஒரு நன்மையை செய்யறத பார்க்கிறோம். அது மூலமாக இந்த நாமான், குஷ்டரோகியா இருந்த நாமான் கம்ப்ளீட்டாக விடுதலை பெறது மாத்திரம் இல்ல, அது ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, போக போக வாசித்தோம்னா அதுல என்ன சொல்லுது, இந்த நாமான் மூலமாக முழு சிரியா பட்டணமும் ரட்சிப்புகளால் ஆண்டவர் அறிகிற ஒரு அறிவுல வந்துச்சுன்னு சொல்லுவோம். த்ரூ நாமான் the entire city of Syria came to the knowledge of God. The small girl who was not influenced by the negative, but she overcame the evil with good. அப்படி பண்ணதுனால there was a huge transformation in the whole city. Maybe you may be going through a very tough situation, wounds and hurts. In those negative situations also, when you try to be positive with the strength of God, when you try to overcome that evil with God, with good, with the strength of God, ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கு உதவி செய்வார். May God bless you.